Hello students, இன்னைக்கு நாம இந்த வீடியோல class 12th physics second lesson current electricity னுடைய exercise problem தான் வந்து solve பண்ண போறோம். இந்த வீடியோல first problem வந்து discuss பண்ணலாம். first இந்த problemல என்ன கொடுத்திருக்காங்கங்கறத பார்க்கலாம். The following graph represents the current versus voltage and voltage versus current for the six conductors A, B, C, D, E and F. Which conductor has least resistance and which has maximum resistance? Okay. மூணு கண்டக்டர்னுடைய values இங்க வந்து கொடுத்திருக்காங்க. So voltage and current values. என்னென்ன கண்டக்டர் A, B, C. இங்க வந்து current versus voltage இருக்கு. X axisல currentம் Y axisல voltageம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கிராஃப்ல அப்படியே வைஸ் வர்சாவா இருக்கு. இங்க எனக்கு voltage X axis, current Y axisல இருக்கு. ஓகேவா? இப்ப எனக்கு எந்த கண்டக்டருக்கு எனக்கு லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, எந்த கண்டக்டருக்கு மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதுதான் கேக்குறாங்க. ஸோ உங்களுக்கு சிம்பிள் இதை கண்டுபிடிக்கிறது ஓம்ஸ் லா தெரியும். வோல்டேஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே கரண்ட் அண்ட் வோல்டேஜ் டேட்டா தான். என்ன ஆக்சிஸ் மாறி இருக்கு இந்த ரெண்டு கிராஃபுக்கும், அது ஒன்று தான் வித்தியாசம், வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் ஏ. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் டிவைடட் பை கரண்டா. சரி, இந்த கண்டக்டர் ஏ இந்த லைனை எடுத்துக்கலாம். ஸோ கீழே இருக்கிறது எனக்கு கரண்ட்டு, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் கரண்ட், ஒய் ஆக்சிஸ் வோல்டேஜ். இங்கே இருக்கா இந்த பாயிண்ட்டு, இங்கேருந்து இங்கே பாருங்க. ஸோ 4, which means எனக்கு கரண்ட்னோட வேல்யூ 4. இங்கே ஒய் ஆக்சிஸ் 2. கேன்சல் பண்ணா இது 1, இது 2, 1/2 which is 0.5 ohm. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் பி. கண்டக்டர் பி எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன வேல்யூ இருக்கு? 3. ஸோ டினாமினேட்டர்ல 3, ஒய் ஆக்சிஸ்ல 4. 4 டிவைடட் பை 3. இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 1.33 ohm. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் சி. சிங்கிற இங்க பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன வேல்யூ இருக்கு? 2. ஸோ விச் இஸ் கரண்ட்னோட வேல்யூ 2, வோல்டேஜ்னோட வேல்யூ 5. ஸோ 5 டிவைடட் பை 2, 2.5 ohm. ஸோ 3 கண்டக்டருக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த கிராஃப் போலாம். என்ன கண்டக்டர் இருக்கு? இங்க டி. வோல்டேஜ்ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், கரண்ட்ங்கிறது ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? ஸோ நியூமரேட்டர்ல வோல்டேஜ். ஸோ வோல்டேஜினோட வேல்யூ இங்க என்ன? 4. கரண்ட்னோட வேல்யூ 2. இதை கேன்சல் பண்ணும்போது 2. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் டி 2 ohm. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் இ. வோல்டேஜ்னோட வேல்யூ 3, கரண்ட்னோட வேல்யூ 4. ஓகேவா? ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 0. இது 13 அசியூம் பண்ணிங்கன்னா 28 7 டைம். ஸோ பேலன்ஸ் 2 5 டைம் வரும் 20 அசியூம் பண்ணும்போது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர் எஃப். ஸோ வோல்டேஜ் வந்து 2, வோல்டேஜ் எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 வோல்டேஜ், ஒய் ஆக்சிஸ்ல 5 ஆம்பியர். ஓகேவா? இப்போ 0.4 ohm. ஓகேவா? சரி, இப்போ இந்த 6 வேல்யூஸையுமே பாருங்க. இங்க 0.5, 1.33 ohm, 2.5, இங்க 2, 0.75, 0.4 ohm. ஓகேவா? எந்த வேல்யூ மேக்ஸிமமா இருக்கு? 2.5 தான்
மேக்ஸிமமா இருக்கு. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் ohm. Next minimum least resistance. ஓகேவா? least resistance எந்த கண்டக்டர்ல இருக்கு? லீஸ்ட் இருக்கிறதுலயே லீஸ்ட் அப்படின்னா இங்க 0.5 விட கம்மியா இருக்கிற வேல்யூ 0.4. ஸோ கண்டக்டர் C has maximum resistance. Conductor F has least resistance. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ.